திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாலத்தை தாண்டி தண்ணீர் ஓடும் காட்சியை பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்போம். பாலாஜி வணக்கம். தற்பொழுது அந்த வெள்ளத்தில் முழுவதுமாக அந்த தரைப்பாலம் மூழ்கியதை அடுத்து இருசக்கர வாகனங்கள் மிகுந்த சிரமத்தோடு அந்த பகுதியை கடப்பதை காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இது போக்குவரத்திற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த தரைப்பாலம். இந்த தரைப்பாலம் மூலமாக அதாவது தேசிய நெடுஞ்சாலையாக இது கருதப்படுகிறது. அதாவது திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஊர்களுக்கு செல்வதற்கு பிரதான தேசிய நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலை தான். போலிவாக்கம் பகுதியில் ஒரு முறை மழை வரும்போதும் இந்த தரைப்பாலமானது அதிக கனமழையால் பாதிக்கப்பட்டது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. 2 அடிக்கு மேலாக தரைப்பாலத்தில் தண்ணீர் வருவதால் இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே தண்ணீரில் சிக்கி கொண்டு பழுதடைந்து ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது. காவலர்கள் உதவியுடன் தற்போது இருசக்கர வாகனங்களை மீட்டிட்டு வராங்க. அந்த பணியில் உள்ள காவலர்களின் உதவியால் தான் அந்த இருசக்கர வாகனம் அங்கிருந்து மீட்டி அனுப்பப்படுகிறது. மேலும் இந்த தண்ணீர் அளவானது தற்போது பூண்டி ஏரியிலிருந்தும், அதாவது பிச்சாத்தூர் அணையிலிருந்தும், ஆரணி ஆறு, கொசசல ஆற்று பகுதிகளும் தண்ணீர் அதிகமாக உபரி நீர் வெளியாகி கொண்ட நிலையில் நீர்மட்டம் அளவு உயர்ந்து வருகிறது. ஆகவே இந்த பாதை தற்போது முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை போலிவாக்கம் பகுதியில் இந்த தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.